பாம் இங்க வெடிக்குது அங்க வெடிக்குதுன்னாங்க. கடைசியில பாத்தீங்களா நம்ம ஊர்லயே வெடிச்சிச்சு. பாம்புங்கிறது எந்த ஊர்ல வச்சாலும் வெடிக்குமியா? சரி ஆமா, இந்த பாமை கண்டுபிடிச்சது யாரு? யாரு? வெள்ளைக்காரன் தான். ஆமா, நீங்க எங்கனா பாம் வச்சிருக்கீங்களா? இது வரைக்கும் வச்சதில்ல, இனிமேல் தான் வைக்கலான் இருக்கேன். எங்க எங்க? உனக்கு தான். என்ன பேசக்கூடாதுல்ல. ஓடுறான் பாரு கேஸ் சிலிண்டரு. நான் மாமா கடைக்கு நீதான் பாம் வச்சாம ஊர்ல பேசிக்கிறாங்க. யாரா சொல்லுது? நம்ம கணக்கு போலதான். உன்னை கூட தான் பின்லான கூட்டாளின்னு பேசுறாங்க. போட வேலை பாட்டு. அந்த கணக்கு பார்த்தா வர சொல்றா. ஆமா, சில பேர் சொல்லிட்டு செய்வாங்க, நீங்க சொல்லாம நிறைய காரியம் செய்றீங்க போல. இல்ல நானே உனக்கு பாம் வைக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதை கேன்சல் பண்ணிட்டேன். ஓகே, கணக்குக்கு தான் கணக்கு பார்த்து வைக்க போறேன். மை ஹெல்ப். ஓகே ஆயா கணக்கு என்ன அன்னைக்கு ஆளை வச்சு அடிச்சு வரட்டு எது கூட்டியா சொன்னப்ப? அட முடியா, பகலாவே இருக்குமா, ராத்திரி பகலெல்லாம் மாறி மாறி வர்றதா. இந்த உதாரணம் கேட்கறேன், நான் வரல. என்ன விஷயம், எதுக்கு வர சொன்னேன்? உட்காரியா, உட்காரு பேசலாம். ஐயா ஐயா நான் 2 எத்தனை வருஷமா பழகிட்டு இருக்கான். என்னை பற்றி இப்போ நீ ஊருக்குள்ள போய் தப்பாக பேசலாமா? நல்லா இருக்கேன். நீ இல்லாமல் நான் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்கேனா? அல்லது நீ இல்லாமல் நான் இந்தளவு உயர்ந்திருக்க முடியுமா? சொல்லு பார்க்கலாம். நான் ஒரு முடிவு கொண்டேன், என்னுடைய பிஸ்னஸ்லையும் ஃபேக்ட்ரிலையும் பார்ட்னர் ஆகிறதுன்னு. என்னது? ஆமாயா, நம்பிக்கை இல்லையா? அப்புறம் அந்த டவுனில் இருக்கிற கடையை உன் பேர்லேயே ரிஜிஸ்டர் பண்ணி தந்துடுறேன். ஸ்டாம்ப் பேப்பர் கூட நான் என் பணத்துலேயே வாங்கிடுறேன். அதில் வேணா நீ உன் பையனுக்கு எஸ்டிடி போட்டு வச்சு கொடுத்துரு. என்ன ரோட்டில் போகிற வரவெல்லாம் செல்போன் வச்சு சுற்றிட்டு இருக்கிறேன், இப்போ போய் எஸ்டிடி பூத்து வைக்கிறேங்கிற. சரி உன் இஷ்டம், என்னமோ பண்ணிக்க. இல்லை நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் நீ எது பேசுகிறாலும் பொய் சொல்கிற மாதிரியே என் மனசுக்கு தோணுதே. ஏன் உன்னை நேராக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கே வர சொல்லி முடிச்சு போடலான்னு தான் இருந்தேன். முடிச்சு போடலாம்னா? ரிஜிஸ்ட்ரேஷன் முடிக்கலான்றியா? ஆனால் இன்னைக்கு அஷ்டமி நாயமே நாங்கள் பண்ணுற நல்ல காரியத்தை நல்ல நல்லையே பண்ணலாம்னு தான் நேராக உன்னை வீட்டுக்கு வர சொன்னேன். இந்தா செலவுக்கு வச்சுக்க. எதுக்கு காந்தி இப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்கேன்? வாங்கி உள்ள வையே. இனி என்ன பண்ண சொல்கிறப்ப? உன் பையனுக்கு அவனுக்கு கடை வாடகைக்கு தரமாட்டேன்னு ஒரே காரணத்துக்காக தான் அங்கே பாமே வச்ச, தெரியுமா? இங்கே பாரு, ஓன் தேவைக்கு தான் நீ கொண்டு வச்ச, ஏன் மகனுக்கு ஒன்றும் இல்லை. ஏப்பா நம்ம 2 பேரும் எத்தனை வருஷமா பழகிட்டு இருக்கோம். நான் தான் அந்த கடைக்கு பாம்பு வச்சேன், நீ ஊருக்குள்ள போய் சொன்னா ஜனங்க அதை நம்புவாங்களா மாட்டாங்களா? அதை நம்பி போலீஸ்காரன் என்னை பிடிச்சி கொண்டு உள்ள வச்சிட்டான்னா நாளைக்கு உனக்கு கஷ்டம்னு வரும்போது உதவி செய்யறதுக்கு ஒரு ஆள் வேண்டாமா? அதை நீ யோசிக்கணும். அதனால நீ ஊருக்குள்ள போய் யார்கிட்டலாம் நான் பாம்பு வச்சேன்னு சொன்னையோ அவங்க கிட்ட எல்லாம் நான் விசாரிச்சு பார்த்தேன், அவர் வைக்கல, அவர் நல்லவர்னு சொல்லணும். இப்படி நான் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருந்தா நீ லூசுன்னு சொல்ல மாட்டாங்களா ஊரில்? உன்னை என் ஜனங்க என்ன பேசணும்னு நானெல்லாம் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். போ தண்ணி போடு. ரெட் லேபிளியா? எல்லா லேபிளையும் நாங்கள் பார்த்துருக்கோம். நீ சொன்னது மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணி தருவியா? என்ன இப்படி நம்பிக்கைலாம் பேசிட்டு நீ? போயிட்டு வந்துடுறேன். அன்னைக்கு பார்த்து அன்னைக்கு நம்ம பிரச்சனை உண்டாக்குச்சே, அதே படுதான். யாருன்னு பார்த்து வாங்க. எங்க என்னடா நிக்கா முடிஞ்சா அனிமன் எங்க? நிறுத்துங்க நிக்காவ. ஒன்றும் புரியல. யார் நீங்க? எதுக்கு நிக்கா நிறுத்துறீங்க? நிக்கா நடக்க போதே நூர்ஜான், அவ என் காதலி. என்ன உளறீங்க? உளரலையா, ஆதாரத்தோட தான் சொல்றேன். நூர்ஜான் எனக்கு ஏதன 100வது காதல் கடிதம் இதோ இருக்கு பார். ஏண்டி, உன்னை யாரோ லவ் பண்றதா சொல்லி வெளியில லெட்டரோட வந்து கத்திக்கிட்டு இருக்கான். நான் யாரையும் லவ் பண்ணல, யாரையும் எனக்கு தெரியாது. வழி அந்த பக்கம். என்னது கல்யாண வீட்டுல ஒரே கலாட்டாவா இருக்கு? ஆஹா, இந்த கல்யாணம் மாதிரி நின்னு போச்சு. இந்த பொண்ணை நம்ம கரெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். மாப்ள மாப்ள அவசரப்பட்டு போயிடாதீங்க மாப்ள. 100வது லெட்டர் வச்சு நிக்கிறா, எப்படி அவன் பொண்ணை நிக்கா பண்ணிக்க முடியும்? மாப்ள மாப்ள சொல்ல கேளு மாப்ள. ஏய் இவ்வளவு நாள் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கேன், என்கிட்ட சொல்லவே இல்ல நீ. சொன்னா நீ எங்கனா கரெக்ட் பண்ணிட்டனா, அதனால தான் சொல்லல. நீங்களாவது பண்ணிக்க. எல்லாத்தையும் கேக்குறீங்க பாய், என்ன கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாரும் முஸ்லீம், நீங்க முஸ்லீம் இல்லையப்பா. உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி தரதா இருந்தா நான் முஸ்லீமா மாறிடுறேன். அல்லா எங்க குடும்ப மானத்தை காப்பாத்திட்ட. முதல்ல நீங்க சுனத் கல்யாணம் பண்ணிக்கங்க. சீக்கிரம் சீக்கிரம். வெரி குட் வெரி குட். ஏய் கலை கொடுங்கப்பா. ஐயோ ஆஹா, டேய் என்னடா எல்லாம் அதே சிட்டப்பட உட்கார்ந்திருக்கீங்க? கோஸ்ட் போன மாப்பிள்ளை வேற சிரிச்சிட்டு உட்கார்ந்திருக்கான். ஐயோ டேய் என்னடா அது நூர்ஜஹான் நூர்ஜஹான் குலோப் ஜாமுன் சாப்பிட்டுக்கறே. நான் தேடி வந்த நூர்ஜான் வேற, இந்த நூர்ஜான் வேற. அட பாவிகளா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஐயோன்னு ஒரு அலற சத்தம் கேட்டுச்சு, அப்ப சொல்ல கூடாதா? அண்ணே அண்ணே ஒரு தப்பு நடந்து போச்சுனே. ஐயோ
நீ கவலையே படாத. என் அத்தை பொண்ணு ஒருத்தி இருக்கா, உனக்கே அவளை கட்டி வைக்கிறேன். எனக்கு கேட்டா கட்டி வைக்கிறீங்க, மரத்தை கட்டி வைக்கிறா, தொட்டிலாவது ஆட்டலாம். வரும்போது ராணுவ அதிகாரி மாதிரி வந்து, போகும்போது ரிட்டையர்ட் ஆபீசர் மாதிரி ஆக்கிட்டாரு. எதுக்கும் நீங்க ஒரு நல்ல பிளம்பரா பாருங்க. உள்ள வெளியே உள்ள வெளியே இது என்ன வேலை? ஏய் அடி போடா போடா விடு போதையில இருக்கிறான் போல இருக்குது. வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுப்பா. இந்தாங்கம்மா. கடன் குடிக்காதம்மா, போறேறிற போது. பொறுக்கி ராஸ்கல், அறிவில்ல? என்ன பொழுப்பு இருந்தா தட்டி விடுவேன். என்னது கூப்பிட்டியா? ஒரு ரவுடி தனத்துக்கு நான் பயப்படுவேன் நினைச்சியா? நான் யார் தெரியுமா? அவங்க என்ன இப்படி கிண்டல் பண்ணா நீ என்ன பண்ணுவ? அவங்க கையை வெட்டி இருப்பமா. அவங்க அந்த அம்மா அப்படி கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க, நீ பாத்து சும்மா இருக்க. நீங்க தானே இன்னைக்கு சொன்னீங்க அவங்க குடும்ப சம்பந்தப்பட்ட எதுலயும் தலையிடக்கூடாதுன்னு. அது மட்டுமா, விரல்ல மோதிரம் வேற மாட்டிட்டு சத்தியம் வேற வாங்கிட்டீங்க அவங்கிட்ட தான். ஏண்டா உன்னை வம்புக்கு தான் போக வேண்டான்னு ஒரு பொம்பளை இப்படி நடு ரோட்ல பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்க, பாத்துட்டு சும்மா இருக்க சொன்னேன். இந்த மாதிரி ரவுடிங்க கலாட்டா பண்ணும்போது வேடிக்கை பாக்குறதுக்கு அவங்ககிட்ட சத்தியம் வாங்கினேன். அவன் போயிட்டான். ராஜாக்கு அடிபட்டு போல இருக்கே. அவன் ஒரே நேரத்துல 10 பேரை அடிப்பான். கொன்னுடுவேன். டேய் குணா, யோ கணக்கு, பசியில சாப்பிட்டு இருக்கும்போது ஏன் அப்படி டிஸ்டர்ப் பண்றேன்? உன்னை டிஸ்டர்ப் பண்ணி என்னடா பண்ண போறேன்? சொல்றேன் கேளுடா. நேத்து ராவுத்தரையில கொண்டு வச்சு சபாதின்னு சொன்னேன்ல, அவர் இல்லடா, நான் சும்மா சொன்னேன். யோ என்னப்பா இது, உள்ள போன பட்ட மேல வந்ததுமே ஏன் அடிக்கடி வார்த்தையை மாத்தி பேசுறீங்க? இல்லடா, அவர் வைக்கலடா, நான் சொல்றது நம்புடா. அடப்பாப்பா நீ வேற. அவர் வைக்கலடா. யோ வேற எங்க போய் சொல்லியா பையா. அக்பரு, இப்போ என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேணா. நேத்து போதைய போட்டு சபாதினை பத்தி தப்பா பேசிட்டேன். குண்டு வெடிப்புக்கு அவருக்கு எந்த சம்பந்தம் இல்ல. நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. அவர் ரொம்ப நல்லவர்ப்பா. இப்போ நீ போதையில இருக்கியா? இல்ல 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 இல்ல. பின்ன ஏன் ஓலற? நான் நல்லா தானப்பா பேசுறேன். நல்லா தான் பேசுறேன். இந்தா புடி, இதை சாப்பிட்டு வேலை பார்த்துட்டு போயினே இருப்போ. துண்ணேண்டா மாமா. சலாம் மாமா. சலாம். நேத்து தண்ணியை போட்டு முட்டாத்தனமா சபாதி பத்தி தப்பா பேசிவிட்டேன். இந்த குண்டு வெடிப்புக்கு அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. தப்பா நினைச்சுக்கிறாங்க மாமா. ஏன் அப்படி குடிச்சுட்டு வளர்றீங்க? இது உங்களுக்கு நல்லதில்ல, ஊருக்கு நல்லதில்ல. பொறுப்பா நடத்துங்க போ. வர்றேன் மாமா. இவன் மாத்தி மாத்தி சொல்லிட்டு போறானே, எது உண்மையா இருக்கும்? நாட்டில் பைத்தியக்காரர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே வருவதாக சமீபத்திய புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. என்ன இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிற? அடுத்தவன் வீடுனா தான் மேலே உட்காரதா கீழே உட்காரதாங்கிற ஈகோ ப்ராப்ளம்லாம் வரும். இது வீட்டு டாக்குமெண்ட்டே என் பேரில் இருக்கு. எங்கே உட்காந்து என்ன? நீ வேணா மேலே உட்காந்துக்க. அப்புறம்
ஊருக்குள்ள போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டியா? தொலைக்காட்சியில ஒரு செய்தி வாசிக்க மாட்டாங்க. உள்ளங்கை நெல்லிக்கணி மாதிரி தெள்ள தெளிவா எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு வந்துட்டேன்ல. தேங்க்யூ. அப்புறம் நீ நம்ம கம்பெனியில் பார்ட்னர் ஆகணும்னு ஆசைப்பட்டீல? ஆமா, ஆக்கிறத முடிவு பண்ணிட்டேன். என்னப்பா உன்னை போய் தப்பா பேசிட்டேனே, என்ன கழுவி போயிடாதா? அழுகி போறதுக்கு எதனா வாழைப்பழமா? சாகிற வரைக்கும் வாயிலேயே இருக்கிற விஷயம் இல்லவ. இந்த பாரு, உள்ள 4 கிரிமினல் லாயர்ஸ் இருக்காங்க, டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. நல்லா படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போட்டுறேன். இல்ல, நான் கேட்கறேன்னு தப்பா நினைக்கப்படாது. அக்ரிமெண்ட் போடுறதுக்கு சிவில் லாயர் தானே தேவை, கிரிமினல் லாயர் எதுக்கு? நாம 2 பேரும் கிரிமினல். மனுஷனுக்கு ஒரு பொசிஷன் வருதுன்னு ஒண்ணு சந்தோஷத்தை பாத்தியா? ஆனா அவன் பொசிஷன் என்னங்கிறது உள்ள போலாம் தானே தெரியும்.